ஃபேட்டி லிவர் வந்து நிறைய சிம்டம்ஸே பெருசாக இருக்காது. நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. நமக்கு சில பேருக்கு ஃபேஸில் அந்த டார்க் டிஸ்கலரேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து அது ஒரு இன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு உழைப்பு குறைஞ்சி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சி எப்போ அதிகமாக மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போ நமக்கு நம்ம சாப்பாடும் கரெக்ட் பண்ணல, லைஃப் ஸ்டைலும் கரெக்ட் பண்ணல, லேட் நைட் ஃபுட்டு ப்ளஸ் லேட் நைட் ஸ்லீப் இது எல்லாமே ஒரு காரணம் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதுக்கு இமிடியேட்டாக நமக்கு தீர்வு கிடைக்கணுன்ட்டு நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா, டயபிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எபிடமிக்காக இருக்குது. அது ஒரு தொற்று வியாதி மாதிரி பரவிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மாவு பொருள் அதிகமாகிடுச்சு, உழைப்பு குறைஞ்சிருச்சு, பசங்க விளையாடுறது குறைஞ்சிருச்சு, பால் டீ காஃபி இல்லை ஸ்நாக்ஸ் எது சாப்பிட்டாலும் நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் அது இன்சுலின் வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம பேன்க்ரியாஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இன்சுலின் ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுதான் நமக்கு அந்த ஃபேட்டி லிவர் டெவலப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இது ஃபேட்டி லிவர்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு சரி பண்ணோம்னா, ஸோ அம்பிளிக்கல் ஹெர்னியா, இன்கியூனல் ஹெர்னியா, வெரிகோஸ் வெயின்ஸு, டயபெட்டிஸு இந்த மாதிரி நாள்பட்ட பல பிரச்சனை வரத்துக்கு அடிப்படை காரணம். நான் 15 வயசு பையனுக்கு ஃபேட்டி லிவர் பார்க்குறேன். ஸோ அது என்ன காரணம் அப்படின்னா, YSR film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்மித் எஸ் சுகுமார் இயக்கத்தில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் SV கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். இப்பெல்லாம் 30 வயசை தாண்டினாலே எல்லாருக்குமே சுகர், பிபின்றதுலாம் ரொம்ப காமனா நார்மலைஸ் ஆயிடுச்சுங்க. இதே வரிசையில பாக்குறப்ப ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு பிரச்சனையுமே வந்து காமனா நம்ம எல்லா இடத்துலயுமே கேள்விப்படுற மாதிரி இருக்கு. சோ இந்த ஃபேட்டி லிவர்னா என்ன, இது என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்தும், ஃபேட்டி லிவர் வரதுக்கான காரணம் என்ன, இந்த மாதிரி நம்மளுக்கு பல டவுட்ஸ் இருக்கும். இந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு கிளியர் பண்றதுக்காக தான் டாக்டர் யுவபாரதி அவர்கள் நம்மோட இணைந்து இருக்கிறாங்க. வணக்கம் சார். இப்போ இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்றது காமனா நம்ம எங்க பார்த்தாலுமே எல்லார்கிட்டயுமே வந்து கேள்விப்படுற மாதிரி இருக்கு. சோ இந்த ஃபேட்டி லிவர் வரதுக்கான காரணம் என்ன, இது என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்தும் சார்? ஃபேட்டி லிவர் வந்து 2 டைப் இருக்கு. ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், அப்புறம் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்ட்டு. ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு அது ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். இப்போ நான் ஆல்கஹால் எடுக்காமையே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதே கண்டிஷன் ஃபேட்டி லிவர் இருக்கும். இது அத்தனை பேருக்கும் ஒரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட பிளட்ல இன்சுலின் லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த இன்சுலின் லெவல்ஸ் வந்து ஏன் அதிகம் ஆகுது அப்படின்னா, இப்போ சின்ன வயசுல இருந்து பசங்க என்ன அப்படின்னா அதிகப்படியான அதாவது மாவுச்சத்து அதிகமா, இப்போ ஸ்கூல்ஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த சமோசா, பானிபூரி இந்த மாதிரி எப்போ அந்த வெள்ளரிசி பாலிஷ் பண்ண வெள்ளரிசி, கோதுமை மாவு, மைதா மாவு, கடலை மாவு இதை பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்நாக்ஸ், அப்புறம் டீ காஃபி, பால், அதில் யூஸ் பண்ற சுகர், இது எல்லாமே சாப்பிட்றவங்களுக்கு இன்சுலின் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும். இன்சுலினோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஃபேட்டை நம்ம தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு மீதி ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லிவரில் தான் ஸ்டோர் பண்ணோம். ஸோ அப்போது இன்னைக்கு வந்து ஆல்கஹால் எடுக்கிறவங்கள விட ஆல்கஹால் எடுக்காதவங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது. வெஜிடேரியன்ஸ் நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாவுச்சத்து இன்னைக்கு தேவையான அளவுக்கு நம்ம கேலரிஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது பேர்ன் ஆகலைன்னா அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி டெபாசிட் ஃபர்ஸ்ட் லிவரில் இருக்கும், அப்புறம் அப்டாமன், மசில்ஸ் ஒரு இடமா ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் நம்ம சரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபுட் ஹேபிட்ஸை தான் மாற்றணும். ஏன்னா ஃபேட்டி லிவர் வந்து நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுவாங்க, அது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு பல லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், அதாவது டயபெட்டிஸ், ஐபிபி, ஸ்ட்ரோக்கு இதுக்கெல்லாம் வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால அதை இக்னோர் பண்ணாமல், இப்போ ஒருத்தரோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலைல எழுந்தோடனே டீ காஃபி, பசிக்குதோ இல்லையோ காலைல பிஸ்கெட் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் இட்லி தோசைலேருந்து ஆரம்பிப்பாங்க, மறுபடியும் ஒரு டீ, லஞ்சு, ஈவினிங் வந்து டீ காஃபி, ஸ்நாக்ஸு, டின்னரு, அப்புறம் டின்னருக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் பால். இப்போ ஒரு விஷயம் அவங்க பண்றாங்க இல்லைங்களா, பால், டீ, காஃபி இல்லை ஸ்நாக்ஸ் எது சாப்பிட்டாலும் நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் அது இன்சுலின் வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம பேன்க்ரியாஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இன்சுலின் ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுதான் நமக்கு அந்த ஃபேட்டி லிவர் டெவலப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இது ஃபேட்டி லிவர்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு சரி பண்ணோம்னா இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீல்ஸ், இப்போது சின்னதாக அடிக்கடி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்ம பண்ணவே கூடாது. ஸோ
ஒரு 2 ப்ராப்பர் மீல்ஸ், அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, ஸோ ஆமா. ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்றது, அதாவது 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ள ஒரு வேளை சாப்பாடு, 6லேருந்து 7க்குள்ள ஒரு வேளை சாப்பாடு. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம எது சாப்பிடணும்னு நினைச்சாலும் இந்த 2 டைம் விண்டோக்குள்ள நம்ம சாப்பிட்டுட்டு, ஆனா அந்த டைம்ல எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அந்த டைம்ல எது வேணா அப்படின்னா, உங்களுக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்டில் மாவு பொருளை குறைக்கணும், குறைக்கணும். காய்கறி நிறைய சாப்பிடணும், ஃபேட் நிறைய சாப்பிடணும். அதாவது ஃபேட் அண்ட் ஃபைபர் பண்ணா ரிவர்ஸ் பண்ணிடலாம் ஃபேட்டி லிவர். ஃபேட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்டு, தாவரத்துல வந்து தேங்காய், பாதாம், வால்நட், முந்திரி, பிஸ்தா, அப்புறம் அந்த சீட்ஸ், பூசணி விதை, சூரியகாந்தி விதை, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் லிமிட்டட் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். உங்களால நிறைய சாப்பிட முடியாது, அது ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு திகட்டும், சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் அது கூட ஃபைபர் நம்ம எடுத்துக்கணும். ஃபைபர் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா வெஜிடபிள்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த வெண்டைக்காய், கோவக்காய் இதெல்லாம் நம்ம பொரியல் பண்ணி அதிகமா சாப்பிடலாம். அதுல தேங்காய் துருவி போட்டு சாப்பிடலாம். ரைஸ்ன்றது நம்ம ஆல்டர்னேட்டா மில்லட்ஸ் சூஸ் பண்ணலாம், இல்ல ரெட் ரைஸ், மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, அந்த மாதிரி ரைசஸ் எல்லாம் சூஸ் பண்ணும்போது அதனோட மாவுச்சத்து ரொம்ப குறைவா இருக்கும். இப்போ பாலிஷ் பண்ண பட்டை தீட்டின அரிசி இதுலதான் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 80 to 90% இருக்கு. அதுவும் சின்ன பசங்க வந்து ஸ்கூல்ஸ்ல வெளியில போகும்போது அவங்க லைக் பண்றது எல்லாமே மைதா சார்ந்த உணவு. நான் 15 வயசு பையனுக்கே ஃபேட்டி லிவர் பார்த்துருக்கேன். ஸோ அது என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஃபுல்லா அந்த மைதா பேஸ்ட் பர்கர், பீஸா, பானிபூரி இதை பேஸ் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா அதனால வர்றதுதான் ஃபேட்டி லிவர். குறிப்பா வந்து எந்த ஏஜ் இருக்கவங்களுக்கு அதிகப்படியா வந்து இந்த ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஏஜ் லிமிட்டே இல்லைங்க. ஏன்னா இப்போ ஒரு டிசீஸ்க்கு வந்து ஏஜ் லிமிட்ன்றதே போயிட்டு, அம்மா அப்பா நல்லா இருக்காங்க, பசங்க சரியில்லாம அம்மா அப்பா கூட்டிட்டு வராங்க, பசங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் 1 ஜெனரேஷன்ல சாதாரணமா இருந்த பிரச்சனை எல்லாம் இப்போ அப்படியே பெருசா இருக்கு. ஒரு வியாதிக்குன்னு ஒரு வயசு இருந்தது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அது இப்போ டயபிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எபிடமிக்கா இருக்கு. அது ஒரு தொற்று வியாதி மாதிரி பரவிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மாவு பொருள் அதிகமாயிருச்சு, உழைப்பு குறைஞ்சிருச்சு, பசங்க விளையாடுறது குறைஞ்சிருச்சு, ஸ்க்ரீன் டைம் அதிகமாயிருச்சு. ஸோ இதனால ஸ்டோரேஜ், அந்த நம்ம எக்ஸஸா சாப்பிட்டது எல்லாம் ஸ்டோர் ஆகிறதுனால தான் நமக்கு அந்த ஃபேட்டி லிவர் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபேட் சூஸ் பண்றீங்கன்னு வச்சுங்க, நட்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுல இருந்து கீட்டோன்ஸ் என்ற வரும். நீங்க மாவு சாப்பிட்டீங்கன்னா குளுக்கோஸ் வரும், ஃபேட் சாப்பிட்டீங்கன்னா கீட்டோன்ஸ் வரும். அந்த கீட்டோன்ஸ் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அது தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு ஸ்டோர் ஆகாம வெளியே போயிடும், நமக்கு யூரின்ல எலிமினேட் ஆகும். ஆனா கார்போஹைட்ரேட்ல இருந்து வர குளுக்கோஸ் தேவையான அளவுக்கு யூஸ் ஆயிட்டு இது ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி டெபாசிட் ஆகும். அந்த ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணி டெபாசிட் பண்றது இன்சுலினோட வேலை. ஸோ நம்ம அடிப்படை அந்த உணவு சார்ந்த விஷயங்கள் தான் அதை கரெக்ட் பண்ணாலே கார்போஹைட்ரேட்ஸை தவிர்த்துட்டு ஃபேட் எடுக்கலாம், 2 வேளை சாப்பாடு சாப்பிடுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு டயபெட்டிஸ், ஐபிபி, ஃபைப்ராய்டு யூட்ரஸ், பிசிஓடி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வர பல பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்க்க முடியும். சரி, இப்போ இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்றது வந்து காமனா நிறைய வந்து யார் ஆல்கஹால்லாம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு தான் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதிகபட்சம் வந்து ஆண்கள் சைடு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா இப்போ நீங்க சொல்றது பாக்குறப்ப இந்த மாவுச்சத்து அதிகமா இருக்கிறது நம்ம எடுக்கிறப்ப அப்போ வந்து நார்மலா பெண்களுக்குமே இது வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆமா, இதுக்கு வந்து ஜெண்டர் டிஃபரன்ஸ் இல்ல, ஏஜ் டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நமக்கு உழைப்பு குறைஞ்சு, பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சு, எப்போ அதிகமா மொபைல் போன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்போ நமக்கு நம்ம சாப்பாடும் கரெக்ட் பண்ணல, லைஃப் ஸ்டைலும் கரெக்ட் பண்ணல, லேட் நைட் ஃபுட்டு பிளஸ் லேட் நைட் ஸ்லீப், இது எல்லாமே ஒரு காரணம் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இதுக்கு இமிடியேட்டா நமக்கு தீர்வு கிடைக்கணும்ட்டு நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் ஃபாஸ்டிங் பெஸ்ட் ரெமெடின்னு சொல்லலாம். ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வாட்டர் ஃபாஸ்டிங், தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இன்னைக்கு காலையில இருந்து நாளைக்கு காலையில வரைக்கும் நம்ம பண்ணோம் அப்படின்னா வெறும் வாட்டர் மட்டும் ஒரு 4 to 5 லிட்டர்ஸ் குடிக்கலாம். அப்போ அங்க நம்ம லிவர்ல இருக்கிற டெபாசிட்ஸ் எல்லாம் வெளியே வரும். அந்த 24 ஹவர்ஸ்ல நம்ம வேற எதுவுமே எடுத்துக்கூடாது. இது ஒன் ஆஃப் த மெத்தட். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணலாம். நைட் வந்து சூப் மட்டும் குடிச்சிக்கலாம். ஒரு சூப் குடிச்சிட்டு வெஜிடபிள் சூப் சாப்பிட்டுட்டு ஒரு ஆப்பிள் அந்த மாதிரி சாப்பிடலாம். இது செகண்ட் மெத்தட். வேற எந்த ஃபுட் கண்டென்ட் நம்ம உள்ள எடுக்காதனால அதனால வேற எதுவும் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிரியேட் ஆகாது? இல்ல அந்த மாதிரி ஃபாஸ்டிங் விட ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது நம்ம உடம்புக்கு. இந்த 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்ன்றது எப்படி வீக்லி ஒன்ஸ் இருந்தா போதுமா? அது அவங்கவுங்க உடம்பு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வீக்லி ஒன்ஸ் இல்ல அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ், 15 days ஒன்ஸ் பண்ணலாம், இல்ல அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது பண்ணலாம் அட்லீஸ்ட். இல்ல அது கூட நிறைய பேருக்கு பண்ண
விருப்பம் இருக்காது இல்லைங்களா. ஸோ அதனால ஃபேட்டி லிவர் வந்து நிறைய சிம்டம்ஸே பெருசா இருக்காது. நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. நமக்கு சில பேருக்கு ஃபேஸ்ல அந்த டார்க் டிஸ்கலரேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து அது ஒரு ஒன் ஆஃப் த இண்டிகேஷன். இன்சுலின் அதிகமாக செக்ரீட் ஆகுது, அதனால டார்க் டிஸ்கலரேஷன் அது இருந்தால் ஃபேட்டி லிவர். அதுக்கப்புறம் டயபெட்டிஸ், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸா நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அது ஒரு இண்டிகேஷன் வரும்போதே நமக்கு வலியோ இல்லை எதுவுமே இருந்தால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நமக்கு டார்க் டிஸ்கலரேஷனும் ஒரு லெத்தார்ஜியும், சாப்பிட்ற சாப்பாடு சரியா ஜீரணம் ஆகாம நெஞ்சு எரிச்சல், புளிச்ச ஏப்பமும், அதுக்கப்புறம் எர்னியாவும் ஃபேட்டி லிவர்னால வரும். வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா ஃபேட்டி லிவர் இருக்கும். அந்த மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகிறதுக்கு ஒரு ஃபேட்டி லிவர் ஒரு காரணமா இருக்கு. ஸோ அம்பிளிக்கல் எர்னியா, இங்கியூனல் எர்னியா, வெரிகோஸ் வெயின்ஸ், டயபெட்டிஸ், இந்த மாதிரி நாள்பட்ட பல பிரச்சனை வரத்துக்கு அடிப்படை காரணம் ஃபேட்டி லிவரா இருக்கு. ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணிட்டா இத்தனை பிரச்சனையிலேருந்து தடுக்கவும் முடியும், முழுமையாக அதுலேருந்து வெளியவும் வர முடியும். ஸோ அதனால ரெமெடி வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபாஸ்டிங்ல ஸ்டார்ட் பண்ணணும். அந்த 24 hours வாட்டர் ஃபாஸ்டிங் முடியல அப்படின்னா 12 hours வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணலாம். இல்ல ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு மட்டும் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரே வேளை சாப்பாடு மட்டும் சாப்பிடலாம். மத்தியானம் சாப்பிட்டுட்டு காலையிலயும் நைட்டும் சாப்பிடாம இருந்து அதுவும் ஒரு வகையான ஃபாஸ்டிங் தான். மீதி நேரம் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தோம்னா அந்த ஒரு டெபிசிட்ன்றது ஏற்படும். நமக்கு கேலரிஸ் குறையும் போது லிவர்ல இருந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் ஆனது மறுபடியும் ரிட்டர்ன் வந்து நமக்கு உடம்புக்கு எனர்ஜி சப்ளை பண்ணும். அந்த மெத்தட்ல நம்ம ஸ்டோர் ஆனது எல்லாத்தையும் நம்ம வெளியே கொண்டு வர முடியும். இப்ப நீங்க சொன்ன மெத்தட் எல்லாமே இந்த இதுல வந்து ஸ்டார்டிங்ல தான் கியூர் பண்ணிக்க முடியுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா போறப்பயுமே வந்து நீங்க சொன்ன வேற இந்த மெத்தட்ஸ் மட்டும் வச்சு நம்மளால கியூர் பண்ணிக்க? எந்த ஸ்டேஜ் 3 வரைக்கும் நம்ம தாராளமா இந்த மெத்தட்ல வந்து இது பண்ணலாம். அது இர்ரிவர்சபிள் டேமேஜ், அதாவது சிரோசிஸ், லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நிறைய ஆல்கஹால் எடுத்து நிறைய அபியூஸ் பண்ணி சரியா தூங்காம நைட்ல லேட்டா சாப்பிட்டுட்டு, அது சில ஆல்கஹால் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குடிக்கவும் செய்வாங்க, பிளஸ் மாவு பொருளும் சாப்பிடுவாங்க. ஸோ ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சிரோசிஸ் கண்டிஷன் வரும்போது அதை ரிவர்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம லிவரை ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும். ஸோ ஃபேட்டி லிவர் இருக்குன்னா அதை இக்னோர் பண்ணாம உடனடியாக நமக்கு தீர்வு கொடுக்குறது. YSR film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல், தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7.